ஹாய் கைஸ், ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு பேங்க் வேக்கன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வேக்கன்சி வீடியோக்கு எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் டேட்டும் ஒரு எண்ட் டேட்டும் இருக்கும். எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போடுற வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த வேக்கன்சி வீடியோ எதுவுமே உடனே நோட்டிஃபை ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இது அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற பேங்க் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பேங்க். இதோட ஹெச்ஆரோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேடரில் 213 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஜிஎஸ் 1, எம்எம்ஜிஎஸ் 2, எம்எம்ஜிஎஸ் 3 அண்ட் எஸ்எம்ஜிஎஸ் 4. ஜேஎம்ஜிஎஸ்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கேடர் ஸ்கேல் 1, எம்எம்ஜிஎஸ்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கேடர் ஸ்கேல் 2 அண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட் கேடர் ஸ்கேல் 3. கடைசியாக எஸ்எம்ஜிஎஸ் சீனியர் மேனேஜ்மெண்ட் கேடர் ஸ்கேல் 4. இதில் 213 வேக்கன்சியும் என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 31/8/2024. லாஸ்ட் டேட்டு 15/9/2024. பேங்க் வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மாத்திரம்தான். ஜேஎம்ஜிஎஸ் 1ல் ஏஜ் லிமிட் 20 to 32 இருக்கலாம். மொத்தம் 5 பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க ஜேஎம்ஜிஎஸ் 1ல். அதில் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆஃபீஸர் ராஜ் பாஷா, ஆஃபீஸர் ஹியூமன் ரிசோர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஆஃபீஸர் சைபர் செக்யூரிட்டி. இந்த 5 வேக்கன்சிக்கும் ஏஜ் லிமிட் 20 to 32 இருக்கலாம். அடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ் 2. இந்த எம்எம்ஜிஎஸ் 2 ஆரம்பிக்கிறது, இதோட ஏஜ் லிமிட் 25 to 35 இருக்கணும். இதில் என்னென்ன வேக்கன்சி பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜர் கிரெடிட்டு, மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜர் ஃபோரெக்ஸ், மேனேஜர் ராஜ் பாஷா, மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ், மேனேஜர் செக்யூரிட்டி, மேனேஜர் டிஜிட்டல் ஐடி, மேனேஜர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், மேனேஜர் பப்ளிக் ரிலேஷன் அண்ட் பப்ளிசிட்டி, மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி, மேனேஜர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டர், மேனேஜர் சைபர் ஃபாரன்சிக், மேனேஜர் வெப் டெவலப்பர், மேனேஜர் எஸ்கியூஎல் டெவலப்பர், மேனேஜர் ட்ரெஷரி. அடுத்தது மேனேஜர் என்டர்பிரைசஸ் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட். இது வரைக்கும் எம்எம்ஜிஎஸ் 2ல் வருது. இதோட ஏஜ் லிமிட் 25 to 35 இருக்கலாம். அடுத்தது எம்எம்ஜிஎஸ் 3. இதில் வர வேக்கன்சி பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் என்டர்பிரைசஸ் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட், சீனியர் மேனேஜர் கிரெடிட், சீனியர் மேனேஜர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சீனியர் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சீனியர் மேனேஜர் ஃபோரெக்ஸ், சீனியர் மேனேஜர் ஃபோரெக்ஸ் டீலர், சீனியர் மேனேஜர் லா, சீனியர் மேனேஜர் ரிஸ்க். அடுத்தது சீனியர் மேனேஜர் ட்ரெஷரி டீலர், சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி, சீனியர் மேனேஜர் டேட்டா அனாலிஸ்ட், கடைசியாக சீனியர் மேனேஜர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஸோ இதுதான் எம்எம்ஜிஎஸ் 3ல் வர வேக்கன்சி பொசிஷன்ஸ். எஸ்எம்ஜிஎஸ் 4ல் வேக்கன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வேக்கன்சி மாத்திரம் 2 இருக்குது. அது சீஃப் மேனேஜர் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 2 வேக்கன்சி இருக்குது. மீதியெல்லாம் ஒன்று தான். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 40 இருக்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷன் சீனியர் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சீஃப் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ், சீஃப் மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ், சீஃப் மேனேஜர் டிஜிட்டல், சீஃப் மேனேஜர் ரிஸ்க், சீஃப் மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டர், சீஃப் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி. இதெல்லாம் எஸ்எம்ஜிஎஸ் 4 வருது. இந்த எல்லா பொசிஷனுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூட் இதிலேருந்து படித்தவங்களாக இருக்கணும். இதில் ஒரே ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட். இதில் ஜேஎம்ஜிஎஸ் 1லேயும் எம்எம்ஜிஎஸ் 2லேயும் வர ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் 29 வேக்கன்சியும், மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வர 41 வேக்கன்சிக்கும் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த வேக்கன்சி மாத்திரம் கேட் பாஸ் பண்ணிடணும், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங்.
அந்த கேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை ரொம்ப ரீசெண்டில் எழுதுனதா இருக்கணும். இது அவங்க கொடுத்துருக்குற க்ரைட்டீரியா. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே மெரிட் பேசிஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் இன்டர்வியூ முடிஞ்சப்புறம் அதில் வர மெரிட்டில் வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிஎஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸு அவங்க கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி அவங்களோட அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கேல் பே பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம்ஜிஎஸ்க்கு ஒரு 85,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்எம்ஜிஎஸ் 2க்கு 93,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்எம்ஜிஎஸ் 3 ஒரு 1,05,000 வரைக்கும் இருக்குது. எஸ்எம்ஜிஎஸ் 4 1,20,000 வரைக்கும் போகுது. அதே மாதிரி மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்எம்ஜிஎஸ் 1ஓட ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 years ப்ரொபேஷன் பீரியட். எஸ்எம்ஜிஎஸோட ப்ரொபேஷன் பீரியட் 1 year, பாண்ட் 2 yearsக்கு. எம்எம்ஜிஎஸ் 3ல ப்ரொபேஷன் பீரியட் 1 year, பாண்ட் 2 years. எம்எம்ஜிஎஸ் 2க்கு ப்ரொபேஷன் பீரியட் 1 year, பாண்ட் 2 years. ஜேஎம்ஜிஎஸ் 1க்கு ப்ரொபேஷன் பீரியட் 2 years இருக்கும், பாண்ட் பீரியட் 3 years இருக்கு. இதில் பாண்டு கேட்டிருக்காங்க. அந்த பாண்ட் அப்படிங்கிறது ஒரு 3 months கிராஸ் சேலரி. இதோட டோட்டல் அமௌண்ட்டுக்கான பாண்டு கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர், ரிட்டன் டெஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்டிங், பர்சனல் இன்டர்வியூ இது எல்லாமே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி 100, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்க்கு 850 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். இதுலேயும் உங்கள் கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் வேணும்னா அதுக்கான சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் எல்லாமே ஸ்கேன்ட் இமேஜாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பிஃபோர் அப்ளையிங் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கீழே கொடுத்துருக்கேன், அதை ஹேண்ட் ரிட்டன் உங்கள் கையில் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஒரு பர்சனல் மொபைல் நம்பரும் இருக்கணும். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். டாக்குமெண்ட் ஸ்கேண்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்டோட பேர் இல்லை உங்களோட பேர் எல்லாமே கரெக்ட் ஸ்பெல்லிங்கில் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவரை தனித்தனியாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட பேங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா https://punjab&sindh.co.in. இதில் ஹோம் பேஜில் போய் ரெக்ரூட்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போன அப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த எல்லா பொசிஷனுக்கும் ஃபஸ்ட்டு ஜேஎம்ஜிஎஸ்ல இருக்கிற ஒரு 2-3 பொசிஷன் தவிர மீதி எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதை எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு பிபிடியாக ப்ரெசன்ட் பண்ணி சொல்கிறது அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours மேலே போகும். ஸோ அதை என்னால் இதில் சொல்ல முடியல. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன பொசிஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இல்லை எக்ஸர்வைஸ் மேன் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ரிலாக்ஸேஷன் ப்ரொசீஜர், அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்போ தான் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.